இது உங்கள் நாதசாது யூடியூப் சேனல். இன்று பைரவர் 8 படை வீடுகளை பற்றி காண்போம். பைரவரின் 8 படை வீடுகளுக்கு அட்ட வீரட்டானங்கள் என்று பெயர். பைரவர் வீரதீரச் செயல்கள் புரிந்த இடங்களாக இருப்பதால் இவை இந்த பெயர் பெற்றன. திருக்கண்டியூர் இத்திருத்தலம் தஞ்சை திருவையாறு சாலையில் திருவையாற்றிற்கு மிக அருகில் அமைந்திருக்கிறது. இத்திருத்தலம் ஆதி வில்வாரண்யம் என வழங்கப்படுகிறது. இறைவனின் திருநாமம் பிரமசிரகண்டீஸ்வரர். பிரம்மனின் அகந்தையை அழித்து அருள் கொடுத்த தலம். இந்த கோவிலின் வடமேற்கு திசையில் பைரவரின் தனி சன்னதி உள்ளது. திருக்கோவிலூர் திருக்கோவிலூர் கோவல் நகர் வீரட்டம் திருக்கோவிலூர் நகருக்குள்ளேயே தென்பெண்ணை நதி தீர்த்ததில் அமைந்துள்ளது. இறைவனின் திருநாமம் அந்தகாசுர சம்ஹாரமூர்த்தி. அன்னை சிவானந்தவல்லி என்ற பெரிய நாயகி. ஆலயத்தில் ஈசானிய மூலையில் பைரவர் தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார். திருவதிகை பன்ருட்டியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள திருத்தலம் இது. இறைவனின் திருநாமம் வீரட்டானேஸ்வரர். ஈசானிய மூலையில் இங்கு பைரவர் பாதாள பைரவராக எழுந்தருளியுள்ளார். திரிபுரம் எரித்த இடம் இதுவே. வித்யுமாலி, தாரகாசுரன், கமலாக்ஷன் ஆகிய அசுரர்களை அழித்த இடம் இது. தீராத நோய்கள் தீர இங்கு வந்து வழிபட வேண்டும். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடி தீட்சை பெற்ற இடம் இது. சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு திரும்பிய திருநாவுக்கரசரின் தீராத குன்ம வியாதியை நீக்கி தடுத்தாண்ட தலம் இது. திருப்பரியலூர் மாயவரம் திருக்கடையூர் சாலையில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் செம்பொனார் கோவில் இருக்கிறது. இந்த செம்பொனார் கோவிலில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பரியலூர் தலம் உள்ளது. சுவாமியின் திருநாமம் வீரட்டேஸ்வரர். அம்பாளின் பெயர் இளங்கொம்பனையாள். அகந்தை கொண்ட தட்சனை அழித்த இடம் இது. தட்சன் யாகம் செய்த இடமே தற்சமயம் கோவிலின் குளமாக இருக்கிறது. இங்கு பைரவர் கால பைரவராக காட்சியளிக்கிறார். திருவிற்குடி திருவாரூர் நாகூர் சாலையில் திருப்பயந்தங்குடியிலிருந்து பிரிந்து 2 கிலோமீட்டர் தூரம் சென்றால் திருவிற்குடியை அடையலாம். மேற்கு நோக்கிய திருக்கோவிலாக இது அமைந்திருக்கிறது. இந்த கோவிலின் இறைவனின் திருநாமம் ஸ்ரீஜலந்தராசுரவத மூர்த்தி. மூலவர் சுயம்பாக வீரட்டானேசுவரராகவும் தாயார் ஏலவார் குழலம்மையாகவும் அருள் பாலிக்கின்றனர். திருமால் சுதர்சன சக்கரம் வேண்டி இறைவனுக்கு துளசியால் அர்ச்சித்து அருளையும் சுதர்சன சக்கரத்தையும் பெற்றார். சாகாவரம் கேட்ட ஜலந்தராசுரனை பைரவர் வதம் செய்ததால் செல்வ வளம் கடன் தொல்லைகள் நீக்கும் சக்தி வாய்ந்தவராக வணங்கப்படுகிறார். எனவே இங்கு சிவபெருமான் வடிவில் இருக்கும் பைரவருக்கு துளசியால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. வழுவூர் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் இவ்வூர் அமைந்துள்ளது. இத்தலத்தை பர கைலாசம் என அழைக்கப்படுகிறது. இறைவன் கிருத்திவாசன், தாயார் ஸ்ரீ இளங்கிளை நாயகி என்ற திருநாமத்தோடு அருள்பாலித்து வருகிறார்கள். தாருகாவனத்து முனிவர்கள் இறைவனுக்கு எதிராகச் செய்த ஆபிஷார வேள்வியில் தோன்றிய யானையை இறைவன்பால் ஏவிவிட பெருமான் அந்த யானையை அழித்து தோலை போர்த்தி கொண்டருளியதால் ஸ்ரீ கஜசம்ஹாரமூர்த்தி என அழைக்கப்படுகிறார். அகங்காரத்துடன் தான் என்ற அகந்தையில் இருந்த முனிவர்களின் ஆணவத்தை அழித்து திருக்காட்சி கொடுத்து அவர்களுக்கு ஞான செல்வம் தந்தருளிய இடம் இது. ஸ்ரீ ஐயப்பன் அவதரித்த இடமும் இதுவே. வாராகி வழிபட்ட தலம் இதுவாகும். செய்வினை நீங்க வழிபட வேண்டிய தலம் இதுவே. இங்கும் ஈசான மூலையில் பைரவர் கால பைரவராக எழுந்தருளியுள்ளார். திருக்குறுக்கை மயிலாடுதுறையிலிருந்து மணல்மேடு சாலையில் மேற்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்தலமாகும். கோபுர வாயிலுக்கு எதிரே சூலதீர்த்தம் அமைந்துள்ளது. மூலவர் சுயம்பு மூர்த்தி யோகேஸ்வரராக அருள்பாலிக்கிறார். மன்மதன் எரிந்த 5 அம்புகளில் ஒன்றான தாமரை பதிந்துள்ள அடையாளம் சுவாமி பீடத்தின் முன்புறத்தில் நடுவில் உள்ளது. அம்பாள் ஞானாம்பிகையாக காட்சியளிக்கிறாள். இங்குள்ள சிவபெருமான் காமதகன மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். காமதகன மூர்த்தி இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு வலதுகை அபய முத்திரையுடன் இடதுகையை மடக்கிய கால் மீது வைத்து அமர்ந்த நிலையில் தரிசனமளிக்கிறார். திருவானைக்கா என்னும் திருத்தலத்தில் சிலந்தியானது ஈசனுக்கு திருநிழல் பந்தலை தன் வாயினால் அமைத்து சிவபுண்ணியம் செய்து வந்தது. அது இறந்தபோதும்
சிவபுண்ணியம் தொடர கோச்செங்கச் சோழனாக பிறக்கச் செய்து அருள் புரிந்தவர் பரமேஸ்வரன் குறுக்கை வீரட்டனாரே. காமனை எரித்ததும் சிவனின் நெற்றிக்கண் நெருப்பை வாயு பகவான் சுமந்து சென்று சரவண பொய்கையில் விட்டு முருகப்பெருமான் பிறப்புக்கு வித்திட்ட தலமாகும். இங்குள்ள ராஜகோபுரத்தின் மேலுள்ள பைரவர் சிற்பம் காமதகனத்தின் போது சிவபெருமானின் கோபத்தை தணிக்கும் பொருட்டு தோன்றியவராக கருதப்படுகிறார். திருக்கடவூர். திருக்கடையூர் என்ற திருக்கடவூர் ஆதியில் வில்வாரண்யம் என்ற பெயரில் விளங்கியது. இங்கு ஈசன் அமிர்தகடேஸ்வரராக அருள் பாலிக்கிறார். சிவபெருமான் அமிர்தம் பொங்க செய்ததால் இப்பெயர் பெற்றார். அபிராமி அந்தாதிபாடிய அம்பாள் அபிராமி தேவி இங்கே ஆட்சி செய்கிறாள். இத்தலத்தில் கள்ளவாரண பிள்ளையார் துதிக்கையில் அமிர்த கலசம் வைத்தபடி காட்சியளிக்கிறார். அமிர்தத்தை மறைத்து வைத்த காரணத்தால் இவரை கள்ளவாரண பிள்ளையார் என அழைக்கப்படுகிறார். இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இத்தலத்தில் இறைவன் மார்கண்டேயருக்காக யமனை காலால் உதைத்தருளினார். லிங்கத்தில் யமதர்மன் வீசிய பாசக்கயிற்றின் தடம் இன்றும் உள்ளது. இதனை இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்யும்போது மட்டுமே காண முடியும். உற்சவர் கால சம்ஹாரமூர்த்தி தாயார் ஸ்ரீ பாலாம்பாள். இவரை வணங்கினால் யமபயம் நீங்கும். சிவபெருமானின் ருத்ர ரூபமான கால பைரவர் இத்தலத்தில் நாகத்தை பூணுலாக அணிந்தும் பல கைகளில் ஆயுதங்களுடன் காட்சியளிக்கிறார். பைரவருக்கு பிரியமான செவ்வரளி, வில்வம், பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபட சகல நன்மைகளும் அள்ளி தருவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகான் அமுக்குங்க. இறைவன் அருளால் வாழ்க வளத்துடன்.